உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமா சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களின் வரவேற்பு எனக்கு ரொம்ப ஊக்குவிப்பா இருக்கு. நீங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளித்துட்டு வரீங்க. இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் வருகின்ற 18ஆம் தேதி மே மாதம் இரவு 7:36 மணிக்கு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சர்ப்ப தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது, சர்ப்ப கிரகங்களான நிழல் கிரகங்களான இந்த ராகு கேது ஒருவருடைய ஜாதகத்துல பாவ புண்ணியங்களை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலா தான் கருதப்படுது. இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள், மாற்றங்கள், எந்த ராசிக்கு போகுதோ அந்த ராசி என்பர்கள் என்னென்ன ஒரு பதவி உயர்வுகள், என்னென்ன மாற்றங்கள் அடைய போறாங்க அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதிகப்படியான பாசத்தையும் அதிகப்படியான நேசத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். எவ்வளவோ வெறுத்து போனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ சரி, உங்களுடைய உறவுகளோ சரி, உங்களை வெறுத்து போனாலும் நீங்க அவர்களோட சேர்ந்து பயணிக்க கூடியதுதான் அதிகமா விரும்புவீங்க. துணை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். ஒரு நாள் தனியா இருக்க சொன்னா வாழ்க்கையே ஒரு இருண்டு போன மாதிரி இருக்கும் இவர்கள் கிட்ட. அந்த அளவுக்கு ஒரு நட்பையும் ஒரு பாசத்தையும் அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல அந்த ராகு பகவான், பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சில விஷயங்கள் எட்டா ஒரு கனியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும் போது அதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அதன் மூலமாக ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்க கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்படிதான் இருக்க போகுது இந்த ராகு கேது பெயர்ச்சி. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த வாழ்க்கை முறையில சில ஏமாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த உற்சாகமான ஒரு வாழ்க்கை வந்தாலும் அந்த வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்துல இருக்கிறாரு, தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையில கொஞ்சம் லைட்டா நீங்க ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய திறமையிலையும் உங்களுடைய உழைப்பிலையுமே எப்போதுமே தன்னம்பிக்கையாக இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 1.5 வருடங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு என்னுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது, இப்படியாக ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனைகளை உடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதற்குண்டான ஒரு வேலைகளும் இவங்களுக்கு நடக்கும். ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவங்களுக்கு உண்டான மரியாதையும் மதிப்பும் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே சமயத்துல இவங்களை எப்போதுமே அவமானப்படுத்தி ஒரு கீழ்த்தரமாக இல்ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் வேலை செய்வாங்க. எவ்வளவோ பெரிய ஒரு கம்பெனில வேலை பார்த்தா கூட அந்த இடத்துல இவர்களினுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படவே படாது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல பேரு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் அடுத்தடுத்து வாங்கிட்டே போவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும்னா பாத்தீங்கன்னா அதுக்கு 1000 பேர் கூடி அந்த இடத்துல இவர்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர்களுக்கு அது தகுதி தானா, இவர்கள் வேற என்ன செஞ்சா இவர்களை இதுல இருந்து நம்ம நீக்கம் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு மட்டும்தான் யோசிப்பாங்களே ஒழிய அவர்களுக்கு ப்ரமோஷன் வரும்போதோ இன்கிரிமெண்ட் வரும்போதோ இதை பத்தி எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவு இருக்கு இந்த அலுவலகத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. எல்லாருமே ஒரு எதிரி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இவர்கள் யார்கிட்டையுமே அந்த எதிரியான ஒரு நோக்கத்தை உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான், இவன் தான்
தான் பக்கத்துல இருக்கிறவன் தான் போட்டு கொடுத்துருக்கான்னே தெரியும். இவர் தான் நம்மளுடைய ப்ரமோஷனுக்கே ஆப்பு வச்சவர்னு தெரியும். இவர் தான் நம்மளுடைய இன்கிரிமெண்ட்டுக்கு வர விடாம பண்ணுனதும் இவர் தான் அப்படின்றது தெரியும். ஆனா அவர்களோட ஒரு நட்புறவாக பழகி பழகி அவர்களினுடைய மனதையே மாற்றக்கூடிய அளவிற்கு திறமைசாலிகளாக இருப்பீங்க நீங்க மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இந்த 3ஆம் இடத்துல அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையில சிறிதளவு ஒரு குறைபாடை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இடமாற்றம் செய்யணும்னு நினைச்சு அந்த இடமாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ டவுனா ஆக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. பாக்யஸ்தானத்துல ராகு பகவான் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லபடியாக ரீச் ஆனாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுடைய குடும்பத்திற்காக வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீட்டுல உள்ள நுழையவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயோ டிரான்ஸ்பர் போட்டிருப்பாங்க. நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது குடும்பத்தை பிரிந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க. அதனோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம். இந்த மாதிரிதான் இந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் சில விஷயங்களை அனுபவிக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும். லோன் எல்லாம் அப்ரூவ் ஆயிருக்கும். அந்த லோன் வந்து கைக்கு வந்து நீங்க வீடு கட்டுறதுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனைகள் வந்து அந்த லோன் அமௌண்ட் சாப்பிட்டு போயிடும். அந்த அளவிற்கு அந்த தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத செலவுகள்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த ராகு கேது 9ஆம் இடம் 3ஆம் இடம்ன்றது இந்த மிதுன ராசி பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். சும்மா அசால்ட்டா, அதாவது என்ன சொல்றது, அசட்டு தைரியத்துல சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த மிதுன ராசி பெண்கள் இந்த காலகட்டத்துல நீங்க புதிதாக தொழில் முயற்சிகள் எடுக்க போறீங்க. உங்களுக்குன்னு சில தொழிலை வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தகப்பனார் வழி உறவுல தேவையில்லாத விரிசல்கள் உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி பெண்களுக்கு. அதனால யாராவது அப்பா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்பாவுக்காக சில உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த 1.5 வருடங்களுக்கு நீங்க அவர்களை பிரிந்து தூரமாக இருக்கிறது, இல்ல வெளியூர் போய் படிக்கிறது, இல்ல திருமணமாகி வெளியில போறது, இந்த மாதிரிலாம் அமைப்புகள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா பெருமளவு பிரச்சனைகள் வராது. இல்ல அப்பாவினால ஏதாவது ஒரு தொந்தரவுகளை சந்திக்கிறதுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன தைரியத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் ஜென்ம குருவாக வந்திருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப தெளிவான முடிவுகளை சில மன தைரியத்தோடு நம்பிக்கையோடு எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். நமக்கு இது ஏதாவது நடக்காம போயிடுமோ, தேவையில்லாத நெகட்டிவா வந்துருமோ அப்படின்னு நினைக்காம சில துணிச்சலான செயல்களை செய்யும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு பிரயாணம் அதிகப்படியான நன்மைகளை தரும். மருத்துவத்துறைக்கு படிக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல மருத்துவத்துறையிலிருந்து வெளியில வரக்கூடியவர்கள், படிச்சு முடிச்சு வெளியில வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சென்று நாங்க படிக்கணும், உயர் படிப்பு எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமாக இருக்குது. அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். அதற்குண்டான செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களால தகப்பனார் சில கடன்களை பெறக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய தசாபுத்திக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல, வெறும் ஆன்லைன்ல போன் கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்றேன். நிறைய பேர் கால் பண்ணி நாங்க டைரக்டா அவங்களை வந்து மீட் பண்ண வரோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எப்போதுமே கொடுக்கறது இல்ல. இப்போ நான் வெறும் ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமா போன் பண்ணி உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்க பெற்றுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.